ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இதுதான் உங்களின் சேனல் புரிஞ்சு படி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சாப்டர் 3 இல்லை 2 ஸ்டோரிஸ் அபவுட் ஃப்ளைங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ அதில் இப்போ நம்ம செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது செகண்ட் ஸ்டோரியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நான் தான் மையப்பன். அண்ட் இந்த புரிஞ்சபடி சேனல் இஸ் எஜுகேஷனல் சேனல். இதில் நம்ம ஜாப்பனீஸ் மற்றும் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஜாப்பனீஸ் தமிழில் சுலபமாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணி கற்றுக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம், த பிளாக் ஏரோப்ளைன். ஸோ வாங்க படிக்க ஆரம்பிக்கலாம். இந்த கதையை உங்களுக்கு போன கதை மாதிரி இந்த கதையை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ த பிளாக் ஏரோப்ளைன். The moon was coming up in the east behind me, and stars were shining in the clear sky above me. There was not a cloud in the sky. I was happy to be alone high up above the sleeping countryside. I was flying my old Dakota aeroplane over France back to England. அதாவது த மூன் அதாவது நைட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, லைக் மூன் வாஸ் கம்மிங். அதே மாதிரி எனக்கு பின்னாடி மூன் வருது. அந்த ஸ்டார்ஸ் வாஸ் ஷைனிங் இன் த கிளியர் ஸ்கை அபவ் மீ, அண்ட் தேர் வாஸ் நாட் அ கிளவுட் இன் த ஸ்கைன்னு, ஒரு கிளவுட் கூட இல்லை. ஸ்கை அவ்வளோ கிளியரா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஐ வாஸ் ஹாப்பி டு பி அலோன் ஹை அப் அபவ். அதாவது எல்லாமே ஸ்லீப் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க அந்த பைலட் மட்டும் ஃப்ளைட் ஓடிட்டு இருக்காரு. ஸோ I was flying my old Dakota airplane. அந்த old Dakota airplane வச்சு பறந்து போயிட்டு இருக்காங்க பிரான்ஸ்க்கு மேல. So over France back to England. I was dreaming of my holiday and looking forward to being with my family. I looked at my watch, 1:30 in the morning. ஸோ அது பிரான்ஸ்ல இருந்து இங்கிலாந்து போயிட்டு இருக்காரு. ஸோ அங்கிருந்து இப்போ ஹாலிடே ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களோட ஹாலிடேலையும் அது எப்படி இருக்கும், ஸோ நம்ம ஃபேமிலியோட இருக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி வாட்ச் டைம் பார்த்தப்ப அது மார்னிங் 1:30 AM. ஸோ ஐ ஷுட் கால் பாரிஸ் கண்ட்ரோல் சூன், ஐ தாட் ஆஸ் ஐ லுக் டவுன் பாஸ்ட் த நோஸ் ஆஃப் த ஏரோப்ளைன். ஐ saw the lights of a big city in front of me. I switched on the radio and said, Paris control, Dakota DS088 here. Can you hear me? I'm on the way to England. Over. அப்படின்னு சொல்றாரு. அதான் நான் ரேடியோ இந்த மாதிரி நோஸ் ஆஃப் த இது உடனே நான் பாரிஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நான் அவரோட ரேடியோ ஆன் பண்ணி பாரிஸ் கண்ட்ரோல் டெக்கோட்டா DS088 ஹியர், கேன் யூ ஹியர் மீ அப்படின்னு சொல்லும் போது ஐம் ஆன் த வே டு இங்கிலாந்து, ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. த வாய்ஸ் ஃப்ரம் த ரேடியோ ஆன்சர் மீ இமிடியட்லி. உடனே அங்கிருந்து ரேடியோல இமிடியேட்டா ஒரு ரிப்ளை வந்துச்சான். DS088, I can hear you. You ought to turn 12 degrees west now. DS088 over. ஸோ அங்கேருந்து அவங்க வழி சொல்றாங்க, இங்கேருந்து நீங்கள் 12 degrees டேர்ன் பண்ணீங்கன்னா இங்கிலாந்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ செக் த மேப் அட் த காம்பஸ், switched over to my second and last fuel tank and turned the Dakota 12 degrees west towards England. I will be in time for breakfast, I thought. A good big English breakfast. ஸோ இந்த மாதிரி இப்போ போகும்போது அந்த கடைசி ஒரு டேங்க் ஆஃப் ஃபியூவல் தான் இருக்கான். ஸோ நம்ம அதுக்குள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது மார்னிங்குள்ளே எப்படி இருந்தாலும் போயிடுவேன். ஸோ ஒரு நல்ல இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டு நாளைக்கு நான் போய் இங்கிலாண்டில் நான் சாப்பிடலாம். எவ்ரி திங் வாஸ் கோயிங் வெல், இட் வாஸ் அன் ஈஸி ஃப்ளைட். எவ்ரி திங் வாஸ் கோயிங் வெல், இட் வாஸ் அன் ஈஸி ஃப்ளைட்னா எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. Paris was about 150 kilometers behind me when I saw the clouds. Storm clouds. They were huge. They looked like black mountains standing in front of me. அதாவது 150 kilometers பாரிஸ் தாண்டி வந்த பிறகுதான் அங்க நிறைய பிளாக் கிளவுட்ஸ், இந்த ஸ்ட்ராங் கிளவுட்ஸ் எல்லாம் அவர் பார்த்தாராம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மவுண்டன்ஸ் மாதிரி நின்றுட்டு இருந்துச்சான். ஸோ I knew I could not fly up and over them, and I did not have enough fuel to fly around them to the north or south. I ought to go back to Paris, I thought, but I wanted to get home. I wanted that breakfast. I will take the risk, I thought, and flew that old Dakota straight into the sun. அதாவது இப்போ நார்த் சவுத்துக்குலாம் சுற்றி போகணும், அதாவது அந்த ஸ்டாமை சுற்றிட்டு போகணும்னா பெட்ரோல் கிடையாது,
நம்மக்கிட்ட வந்து கம்மியாக தான் இருக்குது, சாரி பெட்ரோல் ஃபியூவல் கிடையாது. அதே மாதிரி வந்து திருப்பி நம்ம பாரிஸ்க்கு போயிட்டேன்னா என்னால் நாளைக்கு மார்னிங் வந்து இங்கிலீஷ் இதை வந்து என்னால் வந்து சாப்பிட முடியாது பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க போகிறேன், நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்ட்ராம்குள்ளேயே போயிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு inside the clouds everything was suddenly black. It was impossible to see anything outside the aeroplane. The old aeroplane jumped and twisted into the and the storm clouds மாட்டினால அது ஜம்ப் ஆச்சான் ட்விஸ்ட் எல்லாம் ஆச்சான். ஸோ ஐ லுக் அட் த காம்பஸ் அப்படின்னு சொல்ற காம்பஸை பார்த்தாராம். ஸோ ஐ குட் நாட் பிலீவ் அப்படின்னு சொன்னாராம். My eyes. The compass was turning around and round and around. It was dead. அது உள்ள பொண்ணே காம்பஸ் வந்து டெட் ஆயிடுச்சான். It would not work. The other instruments were suddenly dead too. I tried the radio. Paris control, can you hear me? There was no answer. The radio was dead too. I had no radio, no compass, and I could not see where I was. எல்லாமே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, எதுவுமே ஒர்க் பண்ணல. ஸோ அதனால வந்து அவருக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல. காம்பஸ் ஒர்க் பண்ணல, ரேடியோ ஒர்க் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ அவரால் எதுவும் வேற பார்க்க முடியல. ஸோ அவர் வந்து அந்த ஸ்ட்ராங்ல தொலைஞ்சிட்டாரு. தென் இந்த பிளாக் கிளவுட்ஸ் குவிட் நியர் மீ ஐ saw another aeroplane. இந்த பிளாக் கிளவுட்ஸ்க்கு நடுவுல இன்னொரு ஏரோப்ளைனை அவர் பார்த்தாராம். இட் ஹேட் நோ லைட்ஸ் ஆன் இட்ஸ் விங்ஸ் பட் ஐ குட் see it flying next to me through the storm. அது அந்த இதுல வந்து லைட்ஸே இல்லையா விங்ஸ்ல. ஸோ ஐ குட் see the pilot's face turn towards me. அதாவது பைலட்டோட ஃபேஸ் பார்க்க முடிஞ்சுதான், ஆனா வந்து அங்க அந்த இதுல வந்து இதுவே கிடையாதான், லைட்டே இல்லையா. So I was very glad to see another person. He lifted one hand and waved. Follow me, he was saying. Follow me. He knows that I am lost, so I thought he is trying to help me. So follow me சொன்னே அவர் வந்து லாஸ்ட் ஆனது தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு he turned his aeroplane slowly to the north in front of my Dakota so that it would be easier for me to follow him. I was very happy to go behind the strange aeroplane like an obedient child. அதாவது வந்து அங்கேருந்து இப்போ தப்பிச்சு போகணுன்றனால வந்து ஒரு சைல்டு வந்து இதுல போற மாதிரியே வந்து நான் போறேன் சொல்லுவாங்களாம். After half an hour அதே மாதிரி போன பிறகு the strange black aeroplane was still there in front of me in the clouds. Now there was only enough fuel in the old Dakota's last tank to fly for 5 or 10 minutes. அதுல இருந்த ஃபியூலை வச்சு இன்னொரு 5 to 10 minutes தான் பறக்கலாமா. I was starting to feel frightened again, but then he started to go down and I followed through the storm. Suddenly I came out of the clouds and saw 2 long straight lines of lights in front of me. It was a runway, an airport, and I was safe. அவர் இறங்கி வந்து பார்த்தப்ப அது வந்து ஒரு ஏர்போர்ட்டா, அவர் வந்து ரொம்ப சேஃபா இருந்தாராம். So but the sky was empty. There was nothing there. The black aeroplane was gone. I could not see it anywhere. I landed and was not sorry to walk away from the old Dakota near the control tower. அங்கிருந்து இப்போ வந்து அவர் அங்கே பார்த்த வந்து அந்த பிளாக் ஏரோப்ளைனிங் காரணமா ஸ்கையும் ரொம்ப எதுவுமே இல்லையா. ஸோ வந்து அங்கேருந்து வந்து கண்ட்ரோல் டவருக்கு பண்ணலாம். ஸோ ஐ வெண்ட் அண்ட் ஆஸ்க்ட் a woman in the control center. அங்கே கண்ட்ரோல் சென்டர்ல போயிட்டு கேட்டாங்களாம் where I was and who the other pilot was. I wanted to say thank you. She looked at me very strangely and then laughed. Another aeroplane up there in the storm? No other aeroplanes were flying tonight. Yours was the only one I could see in the radar. ஆனா வந்து நீங்க என்ன இது பண்றீங்களா இந்த ஸ்டார்ல, ஆனா இன்னொரு ஏரோப்ளைனா? இல்லவே இல்லை, உங்களுக்கு தான் வந்து உங்களோட ஏரோப்ளைனை மட்டும் தான் என்னால ரேடார்ல பார்க்க முடியுதுன்னு சொன்னாங்களாம். So who helped me to arrive there safely without a compass or a radio and without any more fuel in my tanks? Who was the pilot on the strange black aeroplane flying in the storm without lights? ஸோ இதோட இந்த ஸ்டோரியும் முடிஞ்சது. ஸோ அவ்வளோதான், அது வந்து யாருன்னே தெரியல அப்படின்ட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்கேயும் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவோம். நம்ம யூடியூப் சேனலோட அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம புரிஞ்சுபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ திஸ் இஸ் மை பென். பாய்.